பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட நியூ கேப்டன் ரகானேவா அப்படிங்கிற டவுட் இப்போ எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களோட ட்ராஃபி வின்னிங் கேப்டன் ஸ்டே செய்கிற இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இழந்தாங்க. எஸ், அவர் வந்து இப்போ பஞ்சாபுக்கு போயிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அந்த டீமுக்கு ஒரு கேப்டன் வந்து தேவை. யாரை கேப்டன் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி வந்து கிட்டத்தட்ட 23.75 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்த வெங்கடேஷ் ஐயருக்கு கேப்டன்சி கொடுக்கலாம், ஒரு யங் டேலண்ட்டை க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அஜிங்கியா ரகானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. அஜிங்கியா ரகானே லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்காக வேற லெவல்ல ஆனாரு. ஆனா இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன்ல யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பிட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன்ல 1.5 கோடி ரூபாய் பேஸ் பிரைஸா வச்சிருந்தாரு இல்லையா, அதே அமௌண்ட்டுக்கு கேகேஆர் வந்து அஜிங்கியா ரகானே தட்டி தூக்குனாங்க. எஸ், ஆப்வியஸ்லி ஒரு பேக்கப் பிளேயரா வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேகேஆர் வந்து கேப்டன்சி ஆப்ஷனா அஜிங்கியா ரகானேயை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா இது புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி ரகானே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2008 காலகட்டத்திலேருந்தே எல்லா ஐபிஎல்லையுமே விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்தாரு, அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு போனாரு, சிஎஸ்கேல இருந்தாரு, கேகேஆர்ல இருந்திருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 4642 ரன் அடிச்சிருக்காரு 185 கேம்ல. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 124. ஆனா அதெல்லாம் பழைய ஸ்ட்ரைக் ரேட். கடந்த 2 வருஷத்துல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 170 180. ஏன்னா சிஎஸ்கேக்காக அந்த அளவுக்கு விளையாண்டுருக்காரு. அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2018 and 19ல இவர் தான் வந்து லீட் பண்ணாரு. அதே நேரத்தில் நேஷனல் டீம் இந்தியாவை லீட் பண்ணி இவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா மும்பையோட ரஞ்சி டிராஃபி கேப்டன் இவர் தான். அண்ட் இவர் தான் சையத் முஸ்தக் அலிக்கும் கேப்டனா இருந்தாரு. ஆனா இப்போ வந்து ஸ்டே செய்யற வந்து அங்க கேப்டனா மாத்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு நிறைய கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ கேகேஆர் மாதிரி ஒரு டீம்ல இவர் கேப்டன் ஆனாரு அந்த செட்டப்ல அப்படின்னா உண்மையுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா இதுக்கு எவ்வளவு பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. இஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மாதிரி பெரிய பெரிய மேகசின்ஸ் இதை பிரேக் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா நான் என்ன யோசிப்பேன், ஒரு ஓனராவோ இல்ல மேனேஜ்மெண்டாவோ இருந்தா 23.75 கோடி ரூபாய் கொடுத்து நான் வெங்கடேஷ் ஐயர் எடுத்து வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் நான் ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயரை என் டீம்ல வச்சிருக்கேன். இவங்க 2 பேர்ல யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட கேப்டன்சியை கொடுத்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அவங்கள க்ரூம் பண்ணி சூப்பரான ஒரு கேப்டனா மாத்துறதுக்கு யோசிப்பேனா, இல்ல ஆல்ரெடி 36 வயசாயிருச்சு, மேபி ஒன் லாஸ்ட் சீசனா இது இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, இந்த 3 வருஷம் இவர்கிட்ட கேப்டன்சியை கொடுப்பேனா? ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் லெவல்ல ப்ரூவன் கேப்டன் கிடையாது தான். ஓகே, மற்றபடி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, பட் ஐபிஎல்ல பெருசா ப்ரூவன் கேப்டன் இல்ல. ஸோ எப்படி இந்த நியூஸ் வெளியில வந்துச்சு அப்படின்னே தெரியல. அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பா வந்து பழைய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இதை பத்தி பேசியிருக்காங்க அவங்களோட யூடியூப் சேனல்ல அப்படியே சொல்லலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியனா அஜிங்கியா ரகானே ஒரு நல்ல கேப்டன் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கேப்டன். ஆனா ஆப்வியஸ்லி கேகேஆரா இருக்கட்டும், இல்ல நான் அந்த இடத்துல இருந்தனா இருக்கட்டும், நான் கண்டிப்பா வெங்கி ஐயர் மாதிரி ஒரு பிளேயருக்கு தான் போவேன். பிகாஸ் அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயரை நம்ம உருவாக்கியே ஆகணும். அதை தான் நான் யோசிப்பேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி உங்களோட கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் அஃபீஷியலி விட்டுட்டாங்க கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னும் கேகேஆர் சைட்ல இருந்து அஃபீஷியலா எந்த நியூஸுமே வரல. இது பிரேக் பண்ணப்பட்டது தான். அதாவது இது மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்தது தான், வேற எதுவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். வில் ஜாக்ஸ் பத்தி சூப்பரா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மும்பை ஃபேன்ஸ் இல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.